எனக்குமே நீ வந்தா ஜாலியா தான் இருக்கும். எங்க நீ இவர் என்ன அனுப்பி விட்டுட்டுதான் மறு வேலையை பாப்பாரு. அதுவும் இல்லாம 4 பேருக்கு தானே வவுச்சர் கொடுத்திருக்காங்க. நீ வரேன்னா உங்க அண்ணனே எல்லா அரேஞ்ச்மெண்ட்டையும் பார்த்துப்பாரு. நான் மட்டும்தான் வரணுமா? இல்ல என் வீட்டுக்காரு கூட வரணும்? அது ஓ வசதி. நீ மட்டும் வந்தனா எங்களுக்கு சந்தோஷம். நன்னும் வரதுன்னா ஓகே, ஒரு பிரச்சனையும் இல்ல. நீ வேணா கேட்டு பாரு. வாய்ப்பே இல்ல நீ. ஏய், சும்மா கேட்டு பாரு. நீ வந்தா நானும் சந்தோஷப்படுவேன். சரி, நான் கேட்டு பாக்குறேன். வேணும்னா சமன் நீங்களும் அக்காவும் வந்துருங்களேன். பாகிராஜ் பிளான் பண்ண ட்ரிப்புக்கு நான் வரணுமா? என்னால எல்லாம் முடியாது. எனக்காக வாங்க மாமா. நான் அண்ணங்கிட்ட கேக்குறேன். ஏய், என்னடா நான் வரதுக்கு நீ எதுக்கு அவங்கிட்ட கேக்குற? மாமா சரி சுரேஷ், நான் வரேன். உங்க அக்காவையும் கூட்டிட்டு வரேன். அதே ஹோட்டல்ல என் காசுல நான் ரூம் போட்டு தங்குறேன். என்ன சொல்ற? சூப்பர் மாமா, சூப்பர் சூப்பர். ஆனா ஒரு கண்டிஷன். அங்க போனதுக்கு அப்புறம் உனக்கான செலவு எல்லாத்தையும் நான் தான் பார்த்துப்பேன். ஏன்னா தங்கராஜ மச்சானுக்கு தங்கராஜ் தான் செலவு பண்ணணும். என்ன சொல்ற? அத அங்க போய் பாத்துக்கலாம் மாமா. நீங்க வரேன்னு சொன்னதே ரொம்ப சந்தோஷம். சரி ரேவதி. அண்ணி அவர் கூப்பிடுறாரு, நான் அப்புறம் பேசுறேன். சரி ரேவதி, நீ பாரு. ரேவதி, என்னங்க? சுரேஷ் கொடைக்கானல் போறான். அப்படியா? என்னடா விஷயம்? எனக்கு பேங்க்ல இருந்து வவுச்சர் கொடுத்துருக்கேன். அண்ணி அப்புறம் நான் அழகுமதி. சூப்பர்ரா. ஏய், அவங்க 4 பேர் மட்டும் இல்ல, அவளும் போறோம். நாமளும் போறோமா? ஆமா, எங்க? அவங்க கொடைக்கானல் போனா நம்ம பாலக்காடா போறோம். அவளும் அங்கதான் போறோம். நிஜமாவா? ஆமாண்டி. ஆனா உங்க அண்ணன் பாகிராஜோட காசுல போகல, நான் செலவு பண்ணி நம்ம போறோம். சுரேஷுக்கு ஒரு கம்பெனியா இருக்கட்டும். சரிங்க. என்ன மச்சான், சந்தோஷம் தானே? சந்தோஷம் தான். சந்தோஷம் மாமா. நீங்க கேட்டத நான் அவர்கிட்ட கேக்குறதுக்குள்ள அவரே நம்ம போலான்னு சொல்லிட்டாரு. நீ சொல்றது எனக்கு சுத்தமா புரியலையே. கொடைக்கானல் விஷயத்த சொல்லிருக்கான் போல. என் வீட்டுக்காரும் நாமளும் போலான்னு சொல்லிட்டாரு. ஆ, சூப்பர் ரேவதி. உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அண்ணி, எனக்கு வரதுல சந்தோஷம் தான். ஆனா என் வீட்டுக்காரோட குணம் உங்களுக்கு தெரியும்ல, அது மட்டும் நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அதெல்லாம் புதுசா என்ன, பாத்துக்கலாம். நீ வந்தாலே எனக்கு போதும்.